தம்பி, உங்களுக்கு சொக்கலிங்கய்யா சம்சாரம் கல்யாணிக்கு கள்ள தொடர்பு இருக்கிறதா? அவர் புள்ள குற்றம் சுமத்துறாரு. இதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? அவர் சொல்றதுல தப்பு இல்லைங்க. எனக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்த வாஸ்தவம் தான். தம்பி, ஏமா உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? தலைவரே, இந்த சின்ன வயசுல ஒரு சின்ன பொண்ணு வயசானவரை கல்யாணம் பண்ணிட்டா. அவன் மனசுல ஆசா பாசம் இருக்காரா? அவன் என்ன விரும்பல, என்ன தப்பு? ஏயா, நான் கூட தப்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கேனா? தப்பா பழகி இருக்கேனா? சொல்லியா, சொல்லு சொல்லு சொல்லு. ஏயா, நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ண? ஏயா என்ன அநியாயமா பழி வாங்குறேன்? அம்மா, உங்க பிள்ளைகிட்ட என்னைக்காவது தப்பா பழகிருக்கேனா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏமா எல்லாரும் அநியாயமா பழி சுமத்துறாங்க? தலைவர் ஐயா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. தலைவரே, இவங்களுக்கு எனக்கு உண்மையான தொடர்பு இருந்தா இப்படி ஆத்திரப்பட்டிருப்பாங்களா? இவங்க நிரபராதிங்கிறத நிரூபிக்கதா இப்படி ஒரு நாடகமே நடத்துறேன். இப்போவாவது இவங்க நிரபராதின்னு நம்புங்க. நல்லாவே இருக்கு. இப்பதான் அவருக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் தொடர்பு ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்னடானா சின்னம்மா மிரட்டினது நாடகங்கிறாரு. இது உங்களையும் ஊராரை ஏமாத்துறதுக்காக திட்டமிட்டு போடப்பட்டிருக்க நாடகம். இந்த நாடகத்தின் சூத்திரதாரி ஸ்ரீமான் வக்கீலையா தான். தம்பி, நாங்க நடத்துறது நாடகமா இல்ல நீ நடத்துறது நாடகமான கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சமாக போகுதுப்பா. இந்தாங்க உங்க உருட்டல் மிரட்டெல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோங்க. எப்படியும் நம்ம கோர்ட்ல சந்திக்கத்தானே போறோம். வக்கீலையா, கோர்ட்டுக்கு போறதா இருந்தா இந்த பஞ்சாயத்தை கூட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதோ நியாயம் கிடைக்கும்னு வந்தோம். உங்க தீர்ப்புல எந்த அளவுக்கு நியாயம் கிடைக்குதுன்னு பாப்போம். தலைவரே, உங்க தீர்ப்பை யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ, நான் மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க சொல்ல போற தீர்ப்புலதான் இந்த கிராமத்தோட கௌரவமே அடங்கி இருக்கு. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அந்த பெரியவர் சம்சாரத்து மேல இந்த தம்பிக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு. அந்த அம்மாவும் போய் பொண்ணு கேட்டாதா இங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனவன்னு தெரியாம கேட்டுட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஏன் அந்த பொண்ணோட இங்க வரணும்? எனக்கு என்னவோ சுக்கலிங்கம் பிள்ளை மகன் சொல்றதா சரின்னு படுது. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அவர் சொல்றதுதான் நியாயம் இருக்கு. கேட்டுட்டீங்களா தலைவரே? நான் சொன்னதான் நியாயங்கிறத ஊரே ஒத்துச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? சரிப்பா, என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நீதான் ஒரு வழி செஞ்சாகணும். நீ என்ன செய்ய போற அதை சொல்லு. தலைவரே, நானும் மனுஷன் தான். எனக்கும் இறக்கும் மனசாட்சி எல்லாம் இருக்கு. ஏதோ எங்க அப்பாவோட கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்காங்க. அதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். எடுத்துக்கிட்டு எங்கேயாவது பொழைச்சுக்கிட்டு. இதுக்கு மேலும் கலங்கப்பட்ட இவங்க இந்த கிராமத்துல இருந்தாங்கன்னா நான் கௌரவமா தலைநிமிர்ந்து நடக்க முடியாது. தம்பி, தம்பி, ஏதோ மலையே கவுந்துட்ட மாதிரி தலையில கை வச்சு உட்கார்ந்திருக்கேன். என்னது? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இதுக்காக கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பத்தி நான் கவலைப்படல சார். ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு அவமானப்படுத்திட்டானே, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன தம்பி, அந்த மானங்கெட்ட ராஸ்கல் சொத்துக்காக ஏதோ வாய்க்கு வந்தபடி இந்த பொண்ணை பேசிட்டான். உன்னை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரியும், அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியும், உங்க 2 பேரை பத்தி எங்களுக்கு தெரியும். இதுக்காக ஏன் கவலை பண்ணும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தி அபாண்டமா பேரை கெடுத்தானோ அந்த சொத்துல ஒரு துரும்பு கூட அவனுக்கு கிடைக்க விட மாட்டான். நான் கலங்கப்பட்டவன் இந்த ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்துல இருக்க விரும்பல. அம்மா, நீங்க உள்ள போய் தேடி பாருங்க. தம்பி, நீங்க இந்த பக்கம் போங்க. என்னடா, உங்க சின்னம்மா எதோ சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு எழுந்திருக்காங்க. சாகுற வரைக்கும் யாரும் அந்த பக்கம் வரவிடாம பாத்துக்கோ. உஷாரா இருக்கணும். கல்யாணி, கல்யாணி, கல்யாணி. தம்பி, இந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்ததாப்பா. யாரும் வரலமா? இந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுப்பா.
உண்மையை சொல்ற என்னப்பா தலைவரே, நீ எந்த கோயில்ல வேணாலும் சூடத்தை கொளுத்துப்பா, நான் அணைக்கிறேன். அட இவ்வளவு ஏன்பா, நீ இப்ப என் கூட வா. நான் சொன்னதை வச்சுதான் இந்த சோமாரி இப்படி ஒரு கோல்மால் பண்ணிக்கிறானா இல்லையாங்கிறத நிரூபிக்கிறேன். நீங்க கூட வாபா. சரி நடரா போகலாம். பிளேடு வச்சுக்கிறியாவா? எங்க சரி போக சொல்ல கடையில வாங்கிடுவோம். இன்னைக்கு நான் அறுக்கிறேன். என்ன சொல்றீங்க? அடியே, டாக்ஸி டிரைவருக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவன் அவமானம் தாங்காம கோயிலாண்ட விஷத்தை குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறா. முதலாளி உன் அங்கேயில இருக்கிற எங்கேயே வந்த இந்த கோயில காவலுக்கு போட்டீங்களா? பட்டணத்துல இருந்து வந்த அம்மா உங்க சின்னம்மாவை பாத்துட்டாங்க. எங்க நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சுட்டா என்ன தொலைச்சிடுவாங்களோன்னு ஓடி வந்துட்டேன். பயப்படாதடா, உங்ககிட்ட எவனும் வர முடியாது. நான் வாரேன்டா. கவனிச்சுக்க, நான் போலீஸோட வரேன். போ. அட பாவி, சொத்துக்கு ஆசைப்பட்டு பொய்யும் புரட்டு சொன்னதும் இல்லாம அந்த பொண்ணை காப்பாத்த யாருமே வராம தடுத்துட்டு சாகடிக்க திட்டம் போட்டிருக்கிறியா? உன்னை போலீஸ்ல ஒப்படைக்காம சும்மா விட மாட்டேன்டா. மெதுவா. இந்த குடிமா வைத்தியர் எப்படி இருக்கு? பாதி விஷயம் இறங்கிடுச்சு. இருந்தாலும் நாடி துடிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் 3 மணி நேரம் தான் தாங்கும். உடனடியா பட்டணத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. 3 மணி நேரத்துக்குள்ள எப்படி பட்டணம் போய் சேர்றது? உடனடியா மெட்ராஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவோம். அங்க எல்லா டாக்டரும் எனக்கு தெரியும். வாங்க சீக்கிரம். சீக்கிரம். தம்பி வேண்டாண்டா, இந்த வண்டியில வேண்டாம்ப்பா. என்னம்மா அது அவசரமான மாதிரி? ஏங்கம்மா போங்க.
போயிடுச்சுடா. கல்யாணி கல்யாணி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியம்மா.